ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு நியூவாக அப்டேட் ஆகிருக்கும் சிலபஸில் ஆட் பண்ணப்பட்ட டாபிக். இது எங்கே இருக்கும் அப்படின்னா யூனிட் 1 கிராமரில் 25 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு பாக்ஸ் பண்ணியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் வந்து பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்றது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எத்தனை கொஷின், இந்த 25 கொஷினில் எத்தனை கொஷின் நமக்கு பஞ்சுவேஷன்லேருந்து வரும்னா லாஸ்ட் இயர் இல்லை குரூப் 4 2025 பேப்பர் படி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பஞ்சுவேஷன்ஸ்லேருந்து. அதனால் இந்த வருஷம் நம்ம 1 or 2 கொஷின்ஸ் தான் இந்த பஞ்சுவேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி ஈஸியாக 1 இல்லை 2 கொஷின் கேட்டாலும் பஞ்சுவேஷன் டாப்பிக்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து கரெக்டாக ஆன்சர் போட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு டாபிக். ஸோ ஒரு 14 டைப் ஆஃப் பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அது என்னென்னலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டாலே இந்த மாதிரி பஞ்சுவேஷன் கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த பஞ்சுவேஷனோட டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சுவேஷன்லேருந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம படிக்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்றத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பஞ்சுவேஷன்ஸை பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 டைப்பில் கொஷின் கேட்கலாம். ஒன்று ஐடென்டிஃபை தி பஞ்சுவேஷன் மார்க், அதாவது ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டெஃபினேஷன்லேருந்து நீங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கமா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்லாம் நம்ம நிறைய எழுதும்போது கமா வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸை முடிக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பஞ்சுவேஷன் மார்க் என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் இல்லை பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பஞ்சுவேஷன் மார்க் என்னன்னா எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்வோம். நமக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கொஷின் கேட்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பஞ்சுவேஷன் என்னன்னா கொஷின் மார்க். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அந்த டெஃபினேஷனுக்கு எந்த பஞ்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது ஐடென்டிஃபை தி பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கொஷின். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் தி எரர், அதாவது கரெக்டாக பிளேஸ் பண்ணாமல் அந்த பஞ்சுவேஷன் மார்க்கை தப்பாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு கொஷினாக இருக்கும். அந்த கொஷினோட எண்டில் கொஷின் மார்க் தானே போடணும், அதுக்கு பதில் இப்போ எக்ஸ்க்ளமேட்டரியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் எங்கே எரர் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஃபைண்டிங் தி எரர் அப்படின்றது ரெண்டாவது டைப்பாக இந்த பஞ்சுவேஷன்லேருந்து கொஷின் கேட்கலாம். அடுத்தது யூஸ் தி ரைட் பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்றது தேர்ட் டைப் ஆஃப் கொஷின். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற பஞ்சுவேஷன் மார்க்கை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஷினில் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஷின் மார்க் நம்ம சூஸ் பண்ணணும். நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பஞ்சுவேஷன் மார்க் சூஸ் பண்ணணும்னா கமா சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற பஞ்சுவேஷன் மார்க்கை நாம் தான் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பஞ்சுவேஷன்ஸில் 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் ப்ராக்டிஸ் கொஷினோட சேர்த்தே நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஸோ பஞ்சுவேஷன் கொஷின்ஸ், பஞ்சுவேஷன் டாபிக் அப்படின்னாலே நம்ம இந்த 3 டைப் ஆஃப் கொஷின் தான் எதிர்பார்க்கலாம். ஒன்று டெஃபினிஷன் கொடுத்துட்டு என்ன பஞ்சுவேஷன் கண்டுபிடிக்கிறது, இல்லை தப்பான பஞ்சுவேஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க எது தப்புன்னு கண்டுபிடிக்கிறது. ஒன்று மூணாவது வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கான கரெக்ட் பஞ்சுவேஷன் மார்க் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே போய்டுவோம். பஞ்சுவேஷன் மார்க் இன் இங்கிலீஷ் கிராமர். நம்ம இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பஞ்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆனால் காமனாக நம்ம டெய்லி லைஃப்லேயும் சரி, பொயட்ரிலையும் சரி, எடிட்டோரியல், ஆர்டிக்கல், புக்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் இந்த 14 பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல் பஞ்சுவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லைன் இருக்குது அப்படின்னா எங்கே பிரேக் கொடுக்கணும், எங்கே அழுத்தம் கொடுக்கணும், ஸோ ஒரு ரிதமிக்காக ஒரு ஸ்கீமை எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்றது. ஸோ ஒரு சென்டென்ஸை ஒரு விஷயத்தை அப்படியே வளவலன்னு படிக்காமல் ஒரு லாங்குவேஜுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் எங்கே பிரேக் கொடுக்கணும், எங்கே அழுத்தி சொல்லணும், ஸோ ஒரு லாங்குவேஜ்க்கான அந்த எக்ஸ்பிரஷனை சொல்கிறது தான் இந்த பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்றது. ஸோ ஒரு 14 டைப் ஆஃப் பஞ்சுவேஷன் மார்க் காமனாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா பீரியட் இல்லைனா ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சென்டென்ஸோட எண்டில் நம்ம வைப்போம், அதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது பீரியட். ஸோ நமக்கு டைம் டேபிள் இருக்கிற மாதிரி தான். ஒரு பீரியட் அப்படின்னா அந்த பீரியடோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பீரியட் அப்படின்னா அடுத்தது. ஸோ ஒரு விஷயம் முடிவாகுது அப்படின்னா, ஒரு விஷயம் முடிய போகுது அப்படின்னா நம்ம அது ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் ஸ்டாப்புக்கு இன்னொரு நேம் அந்த பீரியட் அப்படின்றது. அடுத்தது கொஷின் மார்க். இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ ஒரு கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பஞ்சுவேஷன் மார்க் அந்த கொஷின். ஸோ கொஷின் மார்க் அப்படின்ற இந்த பஞ்சுவேஷன் தான். எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பிரஷன். அது வந்து சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை துக்கமாக இருக்கலாம். நம்மளோட வந்து எக்ஸ்பிரஷன், நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய பஞ்சுவேஷன் மார்க் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இப்போ எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்றதுக்கும் ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறோன்னா அது சாதாரணமாக சொல்கிறோம். வாவ் இட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் டேர்மாக மாறுறது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அப்படின்றது. அடுத்தது கமா அப்படின்றது. கமா அப்படின்றத நம்ம எங்கே காமனாக யூஸ் பண்ணுவோம்னா ஒரே லைனில் நம்ம நிறைய விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து என்கிட்ட என்னென்ன கலர் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது, பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட பெரிய லிஸ்ட்டே இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நான் யூஸ் பண்ண போகிறது கமா. ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கமா. இதுவே செமிகாலன்
செமிகோலன் அப்படின்றத எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும். ஆனால் அந்த 2 சென்டென்ஸ்க்கும் ஒரு தொடர்பு அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அடுத்து சொல்லும்பொழுது புரியும். ஸோ செமிகோலன் அப்படின்றது 2 சென்டென்ஸை பட்டு அண்டு ஸோ எட் இந்த வார்த்தைகள்லாம் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. இந்த வார்த்தைகள்லாம் இல்லாமலே ஒரு 2 சென்டென்ஸை ரெண்டும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது செமிகோலன். இதுவே காலன் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட்டிங் போடுறதுக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு எஸ்ஏ எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், நடுவில் நிறைய பிரேக்கிங் பேராகிராஃப் இருக்கும், கடைசியாக கன்க்ளூஷன் இருக்கும். இப்போ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அந்த ஹெட்டிங்க்கு பக்கத்தில் நம்ம வைக்கிறது காலன். ஸோ லிஸ்ட்டு, அதாவது லிஸ்ட்டாக நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னா கமா யூஸ் பண்ணுவோம். அந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் ஹெட்டிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காலன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டேஷ் அப்படின்றது ஒரு கோடு. ஓகேவா. டேஷ் அப்படின்றது ஒரு ஐஃபன். ஸோ ஒரு சென்டென்ஸ்லேயே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது இன்னும் கண்டினியூவேஷன், அதாவது அந்த சென்டென்ஸ் ப்ராப்பராக முடிஞ்சிடும், பட் அதை கரெக்டாக முடிக்காமல் ஒரு எக்ஸ்ட்ரா சென்டென்ஸ் நம்ம ஆட் பண்ணும்பொழுது யூஸ் பண்ண வேண்டியது டேஷ். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைஃபன் அப்படின்வாங்க. டேஷுக்கும் ஹைஃபனும் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக ஒரே மாதிரி தான் இருக்கும். டேஷ் அப்படின்றத நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம், ஹைஃபன் அப்படின்றத வேர்ட்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. டேஷ் அப்படின்றது சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், 2 சென்டென்ஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணோம்னா அது டேஷ்னு சொல்லணும். 2 வேர்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹைஃபன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் சைட்டட் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் சைட் நடுவில் ஒரு ஹைஃபன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேர்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணுறோன்னா அது ஹைஃபன். அடுத்தது பேரந்திசிஸ். பேரந்திசிஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, நம்ம பிராக்கெட். பிராக்கெட்டை நம்ம ரவுண்ட் பிராக்கெட், நான் சிம்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரவுண்ட் பிராக்கெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேரந்திசிஸ் அப்படின்வாங்க. இந்த பேரந்திசிஸ், இந்த ரவுண்ட் பிராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் பார்க்கும்பொழுது புரியும். பிராக்கெட் அப்படின்னு சொல்கிறது ஸ்கொயர் பிராக்கெட், அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. பிரேசஸ் அப்படின்றத கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளவர் பிராக்கெட் அப்படின்றதும். ஸோ இது மூணும் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது புரியும். அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்றது ஒரு வார்த்தையவே நம்ம சுருக்கி எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்பாஸ்ட்ரஃபி. இப்போ ஐஎம் அப்படின்ற போது ஐ ஆம் அப்படின்றத வார்த்தை, ஆனால் நம்ம எப்படி எழுதுவோம், ஐ மேலே அந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எம். ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் ஆல்ஃபபெட்டை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்றது. அடுத்தது கொட்டேஷன் மார்க். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், இல்லைனா ஒரு சென்டென்ஸில் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க, அந்த சென்டென்ஸோடைய மெயின் கீவேர்டை நம்ம ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது கொட்டேஷன் மார்க். இல்லை நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த கரெக்டான கருத்தை பதிவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கொட்டேஷன் மார்க். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம கொட்டேஷன் மார்க், அது டபுள் கொட்டேஷனாக இருந்தாலும் சரி, சிங்கிள் கொட்டேஷனாக இருந்தாலும் சரி, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு பேராகிராஃபே இருக்குது, அதில் எது இம்பார்ட்டண்ட்டோ நம்ம அந்த இடத்துல தான் கொட்டேஷன் மார்க் போட்டிருப்போம். எலிப்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எலிப்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாக சொல்லாமல் அந்த 3 புள்ளி மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு 3 புள்ளி வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் எலிப்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லுக் அட் தி விண்டோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஐ லுக் அட் தி விண்டோ அப்படின்னா நான் ஒரு ஜன்னலை பார்க்குறேன் அப்படின்றது தான். ஆனால் இப்படி சொல்லிவிட்டு நான் ஒரு 3 புள்ளி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத நீங்கள் தான் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ ஐ லுக் அட் தி விண்டோ அப்படின்னா ஒரு ஜன்னல் வழியாக என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத நான் 3 புள்ளி வச்சிடுறேன். நான் கரெக்டாக சொல்லாமல் ஐ லுக் அட் தி விண்டோ அப்படின்னு ஒரு 3 டாட்ஸ் வச்சிடறேன் அப்படின்னா அங்கே நான் வயலை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு மரத்தை பார்த்துருக்கலாம், மலையை பார்த்துருக்கலாம், கடலை பார்த்துருக்கலாம், அங்கே என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் என்ன பார்த்தேன்றதை கரெக்டாக சொல்லாமல் நான் ஒரு சூழ்நிலை சொல்லிவிட்டு உங்களை இமேஜின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் எலிப்சஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் இந்த 14 இம்பார்ட்டன்ட் பஞ்சுவேஷன் மார்க். ஸோ ஒன்னொன்றுத்துக்குமான டெஃபினேஷனும் அதோட எக்ஸாம்பிளும் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஒரு ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்பொழுது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீரியட், ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது. ஸோ ஃபுல் ஸ்டாப் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியுது, ஸ்டாப் அப்படின்றது என்ன அர்த்தம், ஒரு விஷயத்தை நம்ம நிறுத்த போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு சென்டென்ஸை முடிக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் இந்த பீரியட் ஆர் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது. எண்ட்ஸ் ஆஃப் அண்ட் டிக்ளரேட்டிவ் ஆர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டிக்ளரேட்டிவ்னா ஒரு நார்மலான சென்டென்ஸ், இம்பரேட்டிவ்னா ஒரு கமாண்டிங்கான சென்டென்ஸ். ஒரு சாதா சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆர்டர் ஆர் கமாண்டிங் சென்டென்ஸாக இருக்கட்டும், எந்த சென்டென்ஸ் முடித்தாலும் அதோட எண்டில் நம்ம வைக்கிறதுக்கு பேர் ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது. எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ லைக்ஸ் ஃபுட்பால். ஸோ இது ஒரு சென்டென்ஸ், இதோட முடிஞ்சிருச்சு. ஹீ லைக்ஸ் ஃபுட்பால் அப்படின்றது அவங்க ஃபுட்பால் பிடிக்கும். ஸோ இதோட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சுன்ற பொழுது நம்ம அந்த ஃபுல் ஸ்டாப் இல்லைனா பீரியட் அப்படின்றத வைப்போம். இதை தாண்டி நம்ம எங்கே ஃபுல் ஸ்டாப் ஆர் பீரியட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்ரிவேட்டடான வார்த்தை. ஸோ ஒரு வார்த்தையை நம்ம ஃபுல்லாக சொல்லாமல் அதை சுருக்கி சொல்லும்பொழுது அந்த இடத்துலையும் நம்ம டாட் அப்படின்ற இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி அப்படின்னு சொல்லாமல் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், புள்ளி வைப்பாங்க. எக்ஸெட்ரா அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது இடிசி அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி வைப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்ற போது இஜி அப்படின்ற புள்ளி வைப்பாங்க. நம்பர் ஆஃப் அப்படின்றத என்ஓ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வார்த்தையை ரொம்ப சுருக்கி சின்ன வார்த்தையாக நம்ம அப்ரிவேட்டட் டேர்மில் யூஸ் பண்ணும்பொழுது நாம் அங்கே புள்ளி வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்போஸ்ட்ரஃபிக்கும் இந்த அப்ரிவேட்டட் வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா ஒரு 2 வார்த்தை தான் வந்து வேர்ட்லேருந்து எலிமினேட் ஆகிருக்கும். பட் இந்த அப்ரிவேட்டட் வார்த்தையில் நம்ம அந்த வேர்ட்லேருந்து ஒரு 2-3 வார்த்தை மட்டும்தான் யூஸே பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் அப்ரிவேஷனுக்கும் அப்போஸ்ட்ரஃபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ அதுவும் எலிமினேஷன், இதுவும் எலிமினேஷன் யோசிக்காதீங்க. அப்போஸ்ட்ரஃபியில் இப்போ வந்து ஐஎம் அப்படின்ற பொழுது ஐ ஆம் அந்த ஏவை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அப்போஸ்ட்ரஃபி போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இது ஒரு இல்லை 2 வார்த்தை எலிமினேட் பண்ணாங்கன்னா அது அப்போஸ்ட்ரஃபி. இதுவே ஒரு இப்போ கம்பெனி அப்படின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை, அதில் சிஓ மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நிறைய வார்த்தை எலிமினேட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வார்த்தை மட்டும் எடுக்கிறோன்னா அது அப்ரிவேஷன். ஸோ அப்ரிவேஷனுக்கு பின்னாடி வர வேண்டியது ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கமா அப்படின்றது செப்பரேட் ஐட்டம் இன் அ லிஸ்ட். ஸோ செப்பரேட் கிளாஸ் ஆர் செட் ஆஃப் இன்ட்ரோடக்டரி ஃபேஸ் ஆர் நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடையாது. ஒரு லிஸ்ட் நான் வந்து ஒரே லைன்லேயோ இல்லை ஒரு பேராகிராஃப்லேயோ நிறைய விஷயங்களை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கமா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஏட் ரைஸ், டால் அண்ட் சாலட். நான் ரைஸும் சாப்பிட்ருக்கேன், டாலும் சாப்பிட்ருக்கேன், சாலடும் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஒரே லைனில் நான் நிறைய லிஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ அந்த ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக காட்டுறது தான் இந்த கமா அப்படின்ற இந்த பஞ்சுவேஷன் மார்க். அடுத்தது கொஷின் மார்க். ஒரு டைரக்ட் கொஷின், ஒருத்தவங்க நம்ம கொஷின் பண்ணுறோம், ஒரு டவுட் பண்ணுறோம், கிளாரிஃபிகேஷனுக்காக வந்து இல்லை கன்ஃபர்மேஷனுக்காக ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நம்ம கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட எண்டில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கொஷின் மார்க். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்றது கேள்வி, எங்கே போகிற அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி WH கொஷினாக இருக்கட்டும், இல்லை இட்ஸ் ரெய்னிங், இல்லை வந்து இட்ஸ் சன்னி அவுட் சைட், ஆர் யூ கம்மிங். ஸோ ஒரு கேள்வி கேட்குற மாதிரி எந்த கொஷின் இருந்தாலும், ஸோ ஒரு கொஷினாலே கேள்வி தானே, ஒரு கேள்வி எங்கே இருந்தாலும் அந்த கேள்வியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் அப்படின்றது போடணும். கொஷின் மார்க் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொஷின் அதாவது 2 டைப் ஆஃப் கொஷின் அப்படின்றது இருக்குது. டைரக்ட் கொஷின் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க பதில் சொல்லணும். WH கொஷின் எல்லாமே டைரக்ட் கொஷின். ஒரு கேள்வியை நம்ம வச்சோம் அப்படின்னா அவங்க கிட்டேருந்து பதில் வரும். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா இப்போ எங்கே போகிறோன்னு அவங்க பதில் சொல்லணும். இது டைரக்ட் கொஷின். இதுவே வந்து இன்டைரக்டான கொஷின் அப்படின்னா நாம் வந்து இஸ்ஸு, வாசு, வேறு இந்த மாதிரி கேள்விகள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் யூஸ் பண்ணும்போது அது எஸ்ஆர்னோ பதிலாக இருக்கும். ஈஸி ட்ரைனிங் அப்படின்னு கேட்டால் எஸ்ஆர்னோ நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆர் யூ கம்மிங் அப்படின்னு கேட்டால் எஸ்ஆர்னோ பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லைனை படிக்கும்பொழுது ஒன்று எதிரில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும், இல்லை அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு எஸ்ஆர்னோ சொல்லணும். ஸோ இந்த ரெண்டுத்தில் எந்த ஆன்சர் உங்களுக்கு வர மாதிரி இருந்தாலும் ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கொஷின் சென்டென்ஸ். ஸோ அந்த கொஷினோட எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்க்ளமேஷன் மார்க். ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இல்லை அப்படின்னா நம்மளோட ஒரு ஃபீலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாகவே இருந்தாலும் சரி. ஸோ நம்மளோட எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், வாவ் வி ஒன். அந்த வாவுக்கு பக்கத்தில் அந்த எக்ஸ்க்ளமேட்டரி இருக்குது பாருங்கள். வாவ் அப்படின்னா ஒரு பெருமிதம், ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அதே மாதிரி செமிகோலன் அப்படின்றது கனெக்ட் டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். 2 டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ், அந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு சின்ன சம்பந்தம் இருந்தாலும் அந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது செமிகோலன். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். டாக்ஸ் பார்க், கேட் மியூ. ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ். டாக் அப்படின்றது பார்க், குலைக்குது. கேட் வந்து மியூ, வந்து பூனைகள் வந்து அந்த கத்துற அந்த சத்தம். ஓகேவா? ஸோ இந்த 2 இடத்துலையும் 2 டிஃப்ரெண்ட் அனிமலோடைய சவுண்ட் அப்படின்றது தான் சிமிலாரிட்டி. ஸோ 2 அனிமலை பற்றி சொல்லியிருக்காங்க, 2 வெவ்வேறு அனிமல்ஸ். ஆனாலும் இங்கே 2த்துடைய சவுண்டை பற்றி சொன்னதுனால 2த்துக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. ஸோ சவுண்டை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி 2 டிஃப்ரெண்ட்டான விஷயத்தில் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது செமிகாலன். ஸோ டாக்ஸ் பார்க், செமிகாலன், கேட் மியூ. ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான விஷயம், அது ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்பொழுது அந்த 2 சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது செமிகாலன். அடுத்தது கொட்டேஷன் மார்க். என்க்ளோசஸ் டைரக்ட் ஸ்பீச். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். டைரக்ட் ஸ்பீச்சை வந்து சொல்லும்பொழுது கொட்டேஷன் போட்டிருப்பாங்க. ஏன் டைரக்ட் ஸ்பீச்சை சொல்லும்போது கொட்டேஷன் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு தகவலை தெரிவிக்கும் பொழுது நிறைய சொல்லுவாங்க. அந்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்றதுக்கு மேலே அந்த கொட்டேஷன் மார்க்ன்றதை போட்டிருப்பாங்க. தட் மீன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் சம் மெசேஜ் டு கன்வே, இல்லைனா ஹைலைட் சம் ஸ்பெஷல் திங். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்லும்பொழுது கொட்டேஷன் மார்க் போட்டிருப்பாங்க. டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸில் கண்டிப்பாக கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா நிறைய பேராகிராஃபில்
ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கோ இல்லை அப்படின்னா ஆத்தர் தன்னுடைய ஐடியாவை ஹைலைட் பண்ணவோ இல்லை நாம் சொன்ன விஷயத்தையே ஹைலைட் பண்ணுறதுக்கோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்தையோ இல்லை அப்படின்னா யாரோ சொன்ன பழமொழி அந்த கொட்டேஷனை எடுத்து நம்ம சொல்லும் பொழுதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதர் சோர்ஸ் வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம்னாலே ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கொட்டேஷன் மார்க். அது சிங்கிள் கோட்டாக இருந்தாலும் சரி டபுள் கோட்டாவாக இருந்தாலும் சரி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கொட்டேஷன் மார்க். அடுத்தது அப்போஸ்ட்ரஃபி. அப்போஸ்ட்ரஃபி அப்படின்னா மேலே நம்ம அந்த ஒரே ஒரு கோடு மட்டும் போடுவோம், அதுக்கு பேர் தான் அப்போஸ்ட்ரஃபி. ரெண்டு விஷயத்துக்கு நம்ம அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணலாம். ஷோஸ் பொசஷன், யாருக்கு அது, அதாவது யாருக்கானது, அதாவது உரிமை யாருக்கானது அப்படின்ற அந்த பொசிஷனை சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தையவே நம்ம சுருக்கும் பொழுதும் கான்ட்ராக்ஷன். ஸோ ஏதாவது ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் ஆல்ஃபபெட்டை எலிமினேட் பண்ணும் பொழுதும் நாம் யூஸ் பண்ணுறது கான்ட்ராக்ஷன் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ரியாஸ் பேக், ரியா அப்படின்றவங்களுடைய பேக். ஸோ இந்த இடத்துல பொசஷன் யாருடைய பேக் அது அப்படின்னா ரியாவுடைய பேக். ஸோ உடைய அப்படின்னு வரும்பொழுது தான் நம்ம இஸ் அப்படின்ற எஸ்ஸை வந்து ஆட் பண்ணுவோம், மேலே அப்போஸ்ட்ரஃபி. ஸோ ஒருத்தவங்களோட இது ஹூஸ் கார் இஸ் திஸ் அப்படின்ற பொழுது நம்ம யார் ஹிஸ் கார் இஸ் திஸ் அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது ஸோ இவங்களுடைய பொசஷன்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம பேர் சொல்லணும், இட்ஸ் அருண்ஸ் கார் இஸ் திஸ். ஸோ யாருடைய அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பொசஷன் வரும்பொழுது நம்ம அங்கே அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டு ஆட் பண்ணி சொல்லுவோம், அந்த இடத்துல அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணலாம். கான்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு வார்த்தையை நம்ம சுருக்கி எழுதும்பொழுது ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ ஐ எம்னு எழுதுறதுக்கு பதிலாக ஐ அப்போஸ்ட்ரஃபி எம், ஏவை தூக்கிட்டு அதுக்கு பதில் அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ பொசிஷன்னாலும் கான்ட்ராக்ஷன் அப்படின்னாலும் நம்ம அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணலாம். அடுத்தது காலன், இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டண்டான பஞ்சுவேஷன் மார்க். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பஞ்சுவேஷன் மார்க்கும் இதுதான். செமிகாலனுக்கும் காலனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா செமிகாலன் அப்படின்றத ஒரே ஒரு சூழ்நிலையில் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு இண்டிபெண்ட்டான சென்டென்ஸ் ஆனால் ஏதோ ஒரு கனெக்ஷனில் ஒன்று சேரும்பொழுது நம்ம செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் காலன் அப்படின்றது 4 கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். ஒன்று இன்ட்ரடியூசஸ் லிஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம கமா போடுவோம், ஓகேவா, இதுன்னு சொல்லிட்டு கமா போடுவோம். ஆனால் அந்த லிஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த ஹெட்டிங் கொடுக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ணுறது தான் காலன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு எஸ்ஸே எழுதுகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், நடுவில் பிரேக்கிங் பேராகிராஃப், கடைசியாக கன்க்ளூஷன் அப்படின்ற பொழுது இன்ட்ரடக்ஷன் பக்கத்தில் நம்ம அந்த காலன் வந்து வைக்கணும். இப்போ நம்ம எஸ்ஸேவே எழுதுகிறோம் அப்படின்னா சினாப்சிஸ் அப்படின்றது அந்த ஹெட்டிங் போட்டோம் அப்படின்னா கீழே என்னெல்லாம் வரும்னு சொல்லும் பொழுது ஸோ ஒரு லிஸ்ட்டுக்கான அந்த ஹெட்டிங் வரும்பொழுது ஸோ நம்ம வந்து காலன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட்ரடியூசஸ் அ லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், வி லேர்ன் தி ஃபாலோயிங் அட் தி கேம்ப். ஸோ ஒரு கேம்பில் நான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க, அப்போனா ஒரு கேம்புக்கு போயிருக்காங்க, வி லேர்ன் தி ஃபாலோயிங் அட் தி கேம்ப் அப்படின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு காலன் யூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அப்படியே லிஸ்ட் இருக்கும், ராக் கிளைம்பிங், கனோயிங் அண்ட் ராஃப்டிங். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. ராக் கிளைம்பிங் அப்படின்னா மலை ஏறுறது, கனோயிங் அப்படின்னா இந்த ஓடைகள்லாம் ஒரு சின்ன போட் மாதிரி ஒரு 2-3 பேர் மட்டும் உட்காந்து போகிற ஒரு போட் மாதிரி இருக்கும், அது பேர் தான் கனோயிங் அப்படின்வாங்க. அது ராஃப்டிங் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக ஓடுற அந்த ஆற்று தண்ணியில் வந்து ஒரு மாதிரி பாறைகளுக்கு நடுவுலலாம் ஒரு மாதிரி தூக்கி போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ராஃப்டிங் அப்படின்வாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் அந்த கேம்பில் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற பொழுது ஸோ ஒரு லிஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கறதுக்கு நம்ம காலன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்ட்ரடியூசஸ் சம்மரிஸ். சம்மரி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் சம்மரி. ஸோ இப்போ ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் சம்மரி. ஸோ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கன்சாலிடேட் பண்ணி ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு பேர் தான் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சம்மரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியது காலன். எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், டியூரிங் தி சால்சா கிளாஸ் வி வர் டோல்ட். சால்சா அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் டான்ஸ், ஓகேவா. டியூரிங் தி சால்சா கிளாஸ் வி வேர் டோல்டு. ஸோ ஒருத்தவங்க சால்சா கிளாஸ் போயிருக்காங்க, அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருப்பாங்க, அதை சிம்பிளாக சொல்கிறாங்க பாருங்கள், டான்ஸ் சால்சா ஆன் எனி பீட் ஆர் அக்ராஸ் தி பீட். ஸோ சால்சா டான்ஸை எந்த பீட்டுக்கு வேணாலும் ஆடலாம், இல்லை பீட்டுக்கு நடுவில் கூட ஆடிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே லைனில் சொல்லணும்னா சால்சாவை அந்த பீட்டுக்கும் ஆடலாம், இல்லை எந்த பீட்டுக்கு வேணாலும் சால்சா டான்ஸ் ஆடலாம் அப்படின்றது எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப ஷார்ட் பண்ணி சம்மரியாக சொல்லும்பொழுது நாம் யூஸ் பண்ண வேண்டியது காலன். அடுத்தது இன்ட்ரடியூசஸ் டைரக்ட் கொட்டேஷன். ஸோ டைரக்ட் கொட்டேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா டைரக்ட் ஸ்பீச்சுக்கான கொட்டேஷன் அப்படின்றது வேறு, இது டைரக்ட் கொட்டேஷன். டைரக்ட் ஸ்பீச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீ செட் அப்படின்றது வரும், இல்லை ஷீ செட், ஐ செட், இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படின்றது எப்பயுமே வந்து வரும். ஆனால் அந்த கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும் அந்த வார்த்தைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது டைரக்ட் ஸ்பீச், அங்கே நீங்கள் கமா யூஸ் பண்ணணும்.
நான் திரும்பவும் சொல்கிறேன், டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த கொட்டேஷனுக்குள்ளே என்ன சொன்னாங்க அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நடுவில் கொட்டேஷன் அண்ட் கமா யூஸ் பண்ணணும். ஆனால் காலன் யூஸ் பண்ண வேண்டியது டைரக்ட் கொட்டேஷன் அப்படின்றது. ஸோ டைரக்ட் கொட்டேஷன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா அதுக்குள்ளே ஒரு கமாண்டிங் சென்டென்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அந்த கொட்டேஷனுக்குள்ளே ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மை இன்ஸ்ட்ரக்டர் ஆல்வேஸ் சேஸ் பெண்ட் தோஸ் நீஸ் அப்படின்னு இருக்குது. பெண்ட் தோஸ் நீஸ் அப்படின்றது எப்பயுமே முட்டியை மடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. கொட்டேஷனுக்கு நடுவில் ஒரு கமெண்ட், ஸோ ஒரு விஷயம் ஒருத்தவங்களை ஆர்டர் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது காலன் அப்படின்றது. அடுத்தது இன்ட்ரடியூசஸ் அ செகண்ட் கிளாஸ் தட் எக்ஸ்பேண்ட் ஆர் இல்லஸ்ட்ரேட் தி மீனிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க, அந்த சென்டென்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டாவது சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா நடுவில் யூஸ் பண்ண வேண்டியது காலன். இதுவே செமிகாலனில் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு சென்டென்ஸுன்றது வேறு, செகண்ட் சென்டென்ஸுன்றது வேறு, ரெண்டுமே வெவ்வேறு சென்டென்ஸ். ஆனால் ரெண்டும் ஏதோ ஒரு பாயிண்டில் ஒன்று சேருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி டாக் பாக்ஸ், கேட் மியூஸ் ரெண்டுத்தையும் சத்தத்தை வச்சு கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம அதை செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல காலன் எப்போ ரெண்டு சென்டென்ஸையும் வந்து சேர்க்கும்போது யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி ரெண்டாவது சென்டென்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது காலன். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஸ்னோ ஹார்டன்ட் அப்படின்னு. இப்போ ஸ்னோ வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, ஸோ ஹார்டன் அப்படின்றது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். இட் டர்ன்ட் இன்டு ஐஸ். ஸோ ஏன் ஹார்டன் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரெண்டாவது சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்னோ வந்து ஐஸாக மாறிடுச்சு. சாதாரணமாக நீங்கள் ஸ்னோவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணல் மாதிரி பொறப்புறன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல அது ஹார்டனாக மாறிடுச்சு அப்படின்னா திக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும் ஐஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ அதனால் ஸ்னோ ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் சென்டென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா காலன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு செமிகாலனுக்கும் காலனுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வெவ்வேறு சென்டென்ஸ் ஒரே சிமிலாரிட்டியில் கனெக்ட் பண்ணுறோன்னா செமிகாலன், ஒரே சென்டென்ஸ் ஃபஸ்ட் சென்டென்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது காலன். இப்போ அடுத்தது நம்ம டேஷ் அப்படின்ற இந்த பஞ்சுவேஷன் பார்க்க போகிறோம். கண்டெயின் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து ஒரு லைனில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமல் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னா அந்த இடத்துல நம்ம டேஷ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்ல நம்ம ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ப்ராக்கெட் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு டேஷ் அப்படின்றத யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், வி ஆல் நோ வெல் வாட் டு எக்ஸ்பெக்ட். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியணும் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தி பெஸ்ட் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் செஞ்சாரே இல்லை அவங்க செஞ்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா தி பெஸ்ட். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தி பெஸ்ட்டை இந்த லைனோட அந்த டேஷ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. யூ சால்வ்டு தி சம். செகண்ட் எக்ஸாம்பிள், யூ சால்வ் தி சம் பிஃபோர் எனிபடி எல்ஸ். யூ சால்வ் தி சம்னா நீங்கள் ஒரு சம்மை சால்வ் பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைனே நமக்கு வந்து கரெக்டான மீனிங் கொடுத்துரும். அந்த மீனிங்கை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நம்ம அந்த டேஷ் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹைஃபன். டேஷுக்கும் ஹைஃபனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அது டேஷு, ரெண்டு வேர்டுக்கு நடுவில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹைஃபன். கனெக்டிங் வேர்ட்ஸ் இதுதான் நமக்கு ஹைஃபன். எக்ஸாம்பிள், இப்போ நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு நம்ம இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, டைரக்ஷன் சொல்லும்பொழுது ஸோ ரெண்டு வார்த்தைகள் நடுவில் யூஸ் பண்ணுறது ஹைஃபன். ஃபேர் வெதர், எக்ஸ் ஃபேக்டர். ஸோ ரெண்டு வார்த்தைகள் நடுவில் வரதுன்றது ஹைஃபன், ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவில் வரது அப்படின்றது டேஷ். எலிப்சஸ் அப்படின்றது ஒமிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ். அதாவது நான் சென்டென்ஸை ஃபுல்லாக சொல்லாமல் ஒரு பாதி உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்றேன், அந்த 3 புள்ளி வைக்கும்பொழுது நீங்கள் வந்து அதில் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமேஜினேஷன் படி அதில் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் எலிப்சஸ். ஸோ இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொயட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம அப்போ தான் அந்த பொயட்டோடைய அந்த ஐடியாவை சொல்லும்பொழுது இதை வந்து நாம் இமேஜின் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தி டீச்சர் மோண்ட் அப்படின்னா சோகமாக புலம்புறாங்க, லுக் அட் திஸ் ஃப்ளோர் அப்படின்னு. ஸோ இந்த பாருங்கள், இந்த தரையை பாருங்கள் அப்படின்ட்டு. ஆனால் தரையில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஆனால் அவங்க டீச்சர் வந்து புலம்புறாங்க அப்படின்னா தரை நல்லா இல்லைன்னு மட்டும் தெரியும். அந்த தரையில் குப்பை இருக்கா, இல்லை அந்த தரையில் வந்து கரை இருக்கா, இல்லை அந்த தரையில் ஏதாவது கொட்டி உடஞ்சிருச்சா, இல்லை தரையே உடஞ்சிருச்சா, ஸோ நமக்கு எதுவுமே தெரியாது. லுக் அட் திஸ் ஃப்ளோர்னு மட்டும் கொடுத்து 3 புள்ளி
வச்சுருக்காங்க. ஸோ அந்த 3 புள்ளியில் ஃப்ளோரில் என்ன வேணாலும் இருக்குது அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மிஸ் அப்படின்னா ஒரே குழப்பம். ஸோ என்ன மிஸ்ன்னு நமக்கு தெரியாது. பொருள் விழுந்து உடஞ்சிருக்கலாம், குப்பை போட்டிருக்கலாம், என்னன்னு நமக்கு தெரியாது. திஸ் கிளாஸ் அப்படின்னு, ஆனால் இந்த கிளாஸோடைய ஃப்ளோர்லன்னு சொல்கிறாங்க. ஸோ லுக் அட் திஸ் ஃப்ளோர், அதுவும் இந்த கிளாஸோட ஃப்ளோரு கீழே ஒரே மிஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் என்ன கன்ஃபியூஷன்றது தெரியாது. ஸோ அந்த 3 புள்ளி வச்சுருக்காங்க, அதை நம்ம என்னவா வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இமேஜினேஷன் படி. அப்படின்னா அதுக்கு பேர் எலிப்சிஸ். அடுத்தது பேரந்திசிஸ் அப்படின்றது ரவுண்ட் ப்ராக்கெட்டை தான் பேரந்திசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரவுண்ட் ப்ராக்கெட் போட்டோன்னா பேரந்திசிஸ். ஒரு சென்டென்ஸில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பேரந்திசிஸ் அப்படின்றத யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், தி நெக்லஸ் வாஸ் ஸ்டோலன். ஒருத்தவங்களுடைய நெக்லஸ் வந்து காணாமல் போயிடுச்சு, இதுதான் சென்டென்ஸ். ஆனால் அந்த நெக்லஸை பாருங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விச் ஹேட் பீன் இன் மை ஃபேமிலி ஃபார் இயர்ஸ். தலைமுறையாக வச்சுருந்த ஒரு நெக்லஸை காணும். ஸோ தி நெக்லஸ் வாஸ் ஸ்டோலன் அப்படின்றத சென்டென்ஸ். ஆனால் அந்த நெக்லஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அந்த பிராக்கெட் போட்டு சொன்னதுனால இதுக்கு பேர் பேரந்திசிஸ் அப்படின்வாங்க. அடுத்தது பிராக்கெட் கிவ் மோர் கிளாரிஃபிகேஷன். ஸோ கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது வேறு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வேறு. பேரந்திசிஸ்க்கும் ப்ராக்கெட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, பேரந்திசிஸை நீங்கள் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு படித்தாலும் அந்த லைன் உங்களுக்கு கிளியராக புரியும். தி நெக்லஸ் வாஸ் ஸ்டோலன் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். அந்த பேரந்திசிஸ்க்குள்ளே இருக்கிறத படிச்சிங்கன்னா அவங்க பரம்பரையாக யூஸ் பண்ண நெக்லஸ் அப்படின்றது மட்டும்தான் தவிர்த்து அந்த ப்ராக்கெட்டில் இருக்கும் இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் உங்களால் அந்த லைன்லேருந்து கரெக்டாக வந்து இதுதான் அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் bracket அப்படின்றது இந்த ஸ்கொயர் bracket அப்படின்வாங்க. இது கிளாரிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஃபாதர் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அன் எக்ஸ் ஆர்மி மேன். ஸோ இந்த இடத்துல ஹீ அப்படின்றவங்க, இப்போ ஹீ அப்படின்னா யாருன்னு தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட சொல்லும் போது அவர் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும். அந்த அவருக்கு பக்கத்தில் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாதர் ஆஃப் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டோடைய அப்பா. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை சொல்ல வராங்க, என்ன இன்ஃபர்மேஷன்றது கிளியராக புரியாது. ஸோ ஹீ இஸ் அன் எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்னா அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். ஸோ அந்த ஹீன்றது நமக்கு யாருன்னே தெரியாது. ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோன்னா அதுதான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்றது. இந்த இடத்துல ஃபாதர் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஸோ பேரந்திசிஸ்க்கும் ப்ராக்கெட்டுக்கும் ஒரே ரெண்டுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். பேரந்திசிஸாக இருந்தாலும் ப்ராக்கெட்டாக இருந்தாலும் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான். ஆனால் பேரந்திசிஸோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு சென்டென்ஸ் கிளியராக புரியும். ஆனால் ப்ராக்கெட்டில் இருக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஷனில் இருக்கும், பெரிய கிளாரிஃபிகேஷன் இருக்காது. ஸோ அடுத்தது கர்லி பிரேசஸ் அப்படின்வாங்க. ஸோ இது ஃப்ளவர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பிரேசஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இதில் தான் மேக்ஸ் கோடிங், கம்ப்யூட்டர் கோடிங் இதில் தான் இந்த கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஆட் நம்பர் அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள் அப்படின்றது தமிழில். ஸோ 1லேருந்து 99க்குள்ளே இருக்கும் ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்ற பொழுது ஆட் நம்பர்ஸ் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கர்லி பிரேசஸ் எப்பயுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஷின் பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். ஒரு 3 டைப் ஆஃப் கொஷின் பேட்டர்ன் இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஐடென்டிஃபை தி பஞ்சுவேஷன் மார்க். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க, அந்த டெஃபினேஷனில் இருந்து என்ன பஞ்சுவேஷன் மார்க் வரணும் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. இந்த டைப்பில் இருந்து தான் நமக்கு குரூப் 4 2025 கொஷின் பேப்பரில் கொஷினாகவே கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்மளோட கொஷின் பேப்பரோட ஒரிஜினல் கொஷின். ஸோ இந்த ஒரு கொஷின் பார்த்துட்டு ஸோ இந்த டைப்பில் இருக்கும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். சூஸ் தி சூட்டபிள் ஆன்சர். இஃப் அ ரைட்டர் யூசஸ் அ வேர்ட் or phrase in a special way, he or she can write it in. ஸோ ஒரு ரைட்டர், ஓகேவா, ஒரு ஆத்தரோ ஒரு ரைட்டரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இன் அ ஸ்பெஷல் வே. ஸோ ஸ்பெஷல் வே அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக காட்டணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டணும். ஹைலைட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம என்ன வந்து பஞ்சுவேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொட்டேஷன் மார்க் அப்படின்றது தான், கொட்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸ்பெஷல் வேனாலும் ஹைலைட் அப்படின்னாலும் ஸோ இது ரெண்டுமே கொட்டேஷனை வச்சா தான் நம்ம உங்களுக்கு வந்து தனியாக எடுத்து காட்ட முடியும். ஸோ ஆப்ஷன் ஏல பேரந்திசிஸ்ன்னு இருக்குது, சம்மந்தம் இல்லை. பியில் கொட்டேஷன் மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் பியில் இருக்கும் கொட்டேஷனை தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் வேல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் நமக்கு பஞ்சுவேஷன்லேருந்து கொஷின் நமக்கு வந்து இந்த ஒரு பேப்பர் தான் நமக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ அதில் கொஷின் வந்து இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு என்ன பஞ்சுவேஷன் மார்க்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின் பேப்பர் கொஷின். ஸோ இதே மாதிரி கொஷினும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ்க்கு எது பஞ்சுவேஷன் மார்க் வரும் அப்படின்றதும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பஞ்சுவேஷன்லேருந்து என்ன எரர் இருக்குது கண்டுபிடிக்கிற அந்த கொஷினும் கேட்டலாம். ஸோ எல்லா டைப்புமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த கொஷின் ஏன் வச்சுருக்கேன்னா நம்ம கொஷின் பேப்பரில் பஞ்சுவேஷன்லேருந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த கொஷின் வந்து நான் வச்சுருக்கேன்.
இப்போ இந்த டைப் 1 ஐடென்டிஃபை அந்த பஞ்சுவேஷன் மார்க்குக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் தி ஆத்தர் இஸ் ட்ரையிங் டு கன்வே இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு ஆத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹி ஆர் ஷீ இஸ் நாட் வில்லிங் டு டெல் இட் ஃபுல்லி ஆர் ட்ரையிங் டு ஒமிட் சம் வேர்ட். ஆனால் ஃபுல்லாக சொல்ல விருப்பப்படல, ஒரு சில வார்த்தைகளை எலிமினேட் பண்ணணும், ஒமிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா விச் பஞ்சுவேஷன் மார்க் டு பி யூஸ்டு. நம்ம இது முன்னாடியே பார்த்தோம், எலிப்சஸ், அந்த 3 புள்ளி. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதை ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. நாமளே அதை இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக சொல்லலை அப்படின்னாலும் சரி, ட்ரையிங் டு ஒமிட் சம் வேர்ட் அப்படின்னாலும் சரி, நம்ம சூஸ் பண்ண வேண்டிய பஞ்சுவேஷன் ஆப்ஷன் பியில் இருக்கும், எலிப்சஸ் தான். ஸோ கொஷின் நம்பர் 2, ஐ வாண்ட் டு மேக் அ லிஸ்ட் ஆஃப் திங் டு பி பாட் ஃபார் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். ஸோ வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தேவையான பொருட்களுக்கு நான் லிஸ்ட்டு போடணும். தி பஞ்சுவேஷன் நீட் டு பி யூஸ்ட். என்ன பஞ்சுவேஷன் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கமா. ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னாலே, ஒரு லிஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டாலே என் மனசில் வர வேண்டிய பஞ்சுவேஷன் மார்க் ஆப்ஷன் ஏல இருக்கும், கமா தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால நான் வந்து சூஸ் பண்ண வேண்டியது கமா அப்படின்ற இந்த பஞ்சுவேஷன் மார்க்கை தான். அடுத்தது இதில் ப்ராக்டிஸ் கொஷின். ஐ வாண்ட் டு ரைட் அ சென்டென்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச். இப்போ நான் ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எழுதணும். தி ரைட் பஞ்சுவேஷன் டு பி யூஸ்ட். நான் முன்னாடியே சொன்னேன், டைரக்ட் ஸ்பீச்சில் சென்டென்ஸ் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும், கொட்டேஷன் மார்க். ஸோ கொட்டேஷன் மார்க்கில் 2 கண்டிஷன் இருக்குது. அது ஒரு டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்தாலும் கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். நம்மளோட ஐடியாவை ஹைலைட் பண்ணணும், ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாலும் நம்ம கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணணும். 3வது, வேறு யாரோடைய ஐடியாவையும் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லும்பொழுது, அவர் இதை சொன்னார், திருவள்ளுவர் இதை சொன்னார், பாரதியார் இதை சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க சொன்ன அந்த ஐடியாவை ஹைலைட் பண்ணி சொல்லும்பொழுதும் நாம் கொட்டேஷன் மார்க் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டைரக்ட் ஸ்பீச்சில் நான் சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா யூஸ் பண்ண வேண்டிய அந்த பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்றது கொட்டேஷன். ஸோ கொஷின் நம்பர் 4, போயட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங் டு தி ரீடர். போயட் தன்னுடைய அந்த ஃபீல், தன்னுடைய ஸ்ட்ராங் ஃபீலை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தி பங்க்சுவேஷன் மார்க் ஹி நீட் டு யூஸ் இஸ் எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளமேட்ரினாலே ஸ்ட்ராங் எமோஷன் ஆர் ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, தன்னுடைய வந்து தன்னை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலே யூஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷன் சி, எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் தான். இஃப் யூ வாண்ட் டு எண்ட் தி கமாண்ட் ஆர் சென்டென்ஸ். ஸோ வந்து ஒரு கமாண்ட் ஒரு சென்டென்ஸை நீங்கள் எண்ட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ நீட் டு யூஸ் அப்படின்றது இங்கே பீரியட்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்டாப்னாலும் பீரியட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஒரு சென்டென்ஸை முடிக்கணும் அப்படின்னாலும் ஒரு கமாண்ட் அப்படின்றத இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஓகேவா, ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி கமாண்ட் கொடுக்குற மாதிரி சொன்னாலும், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸாகவே இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் இல்லை கமாண்ட் முடிக்கணும், எண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது பீரியட் ஆர் ஃபுல் ஸ்டாப். இங்கே பீரியட்னு கொடுத்துருக்கனால ஆப்ஷன் பி, பீரியடை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2வது டைப் ஆஃப் கொஷின் பேட்டர்ன், ஃபைண்ட் தி எரர். அதாவது சென்டென்ஸில் அவங்க ஒரு பஞ்சுவேஷன் மார்க் கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த பஞ்சுவேஷன் மார்க் தப்பாக இருக்கும். ஸோ அது எந்த பஞ்சுவேஷன் மார்க் எந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் டைப் 2. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கறதின் மூலமா ஃபைண்ட் தி எரர் டைப் ஆஃப் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஷி வென்ட் டு கிராசரி ஷாப் டு பை ரைஸ், பல்சஸ் அண்ட் ஆயில். இதுதான் சென்டென்ஸ். ஷி வென்ட் டு கிராசரி ஷாப் டு பை. அவங்க ஒரு மளிகை கடைக்கு ஒருத்தவங்க பொருள் வாங்குறதுக்கு போகிறாங்க. என்னெல்லாம் வாங்குறாங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய், ரைஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் வாங்குறாங்க. which punctuation is wrongly used. ஸோ இதில் எந்த பஞ்சுவேஷன் ராங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முதல் இந்த லைனில் என்னென்ன பஞ்சுவேஷன் மார்க் இருக்குன்னு பாருங்கள். டேஷ் இருக்குது, கமா இருக்குது, ஃபுல் ஸ்டாப் இருக்குது. 3 பஞ்சுவேஷன் மார்க் இந்த லைனில் இருக்குது. ஸோ இதில் எது தப்பாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த லைன் நமக்கு ஃபுல்லாக முடியுதா அப்படின்னா, எஸ் ஷி வென்ட் டு கிராசரி ஷாப் டு பை ரைஸ், பல்சஸ் அண்ட் ஆயில். சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஃபுல் ஸ்டாப் இருக்கா அப்படின்னா எஸ் ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அப்போ ஃபுல் ஸ்டாப்பில் தப்பு இல்லை. அதுவே கமா எங்கே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கு நடுவில் ஒவ்வொரு பொருள்கள், அதாவது அவங்க லிஸ்ட்டில் நிறைய பொருள்கள் சொல்கிறாங்க, அந்த லிஸ்ட்டுக்கு நடுவுலலாம் கமா கொடுத்துருக்காங்க. ரைஸு, பல்சஸ், ஆயில், இது எல்லாமே 3 பொருள்கள். ஸோ இதுக்கு நடுவுலலாம் கமா கொடுத்துருக்காங்க. ஸோ கமாவும் நமக்கு கரெக்டாக தான் பிளேஸ் ஆகிருக்கு. இப்போது டேஷுக்கு வரும். ஸோ டேஷ் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு லைனுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா நம்ம டேஷ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டேஷுக்கு பதில் இந்த இடத்துல கரெக்டாக என்ன யூஸ் பண்ணணும், லிஸ்ட்டுனா நம்ம கமா யூஸ் பண்ணணும். ஆனால் லிஸ்ட்டுக்கே ஹெட்டிங் போடுறோன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், காலன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், அதுக்காக தான் நான் கீழே அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்கேன். காலன் அப்படின்றத நான் அந்த பாக்ஸில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்ட்ரடியூசஸ் லிஸ்ட்டு. லிஸ்ட்டு போடணுன்னா கமா யூஸ் பண்ணணும், லிஸ்ட்டுக்கே ஹெட்டிங் கொடுக்கணும், லிஸ்ட்டையே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வி லேர்ன் தி ஃபாலோயிங் அட் தி கேம்ப் அப்படின்ற பொழுது, ஸோ கேம்பில் என்ன கற்றுக்கிட்டோம், இந்த லிஸ்ட்டுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம், கேம்பில் கற்றுக்கிட்ட விஷயம் இதுதான் ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் கீழே ராக் கிளைம்பிங், கனோயிங் அண்ட் ராஃப்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா இந்த இடத்துல நான் கிராசரி ஷாப்புக்கு போயிருக்கேன்றது தான் லிஸ்ட்டோட இன்ட்ரடக்ஷன், அதுதான் ஹெட்டிங். அங்கே போயிட்டு ரைஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் வாங்கியிருக்காங்கன்றது. ஸோ இந்த இடத்துல டேஷ் வரக்கூடாது. ஸோ இங்கே எது தப்பாக பிளேஸ் ஆகிருக்குன்னா டேஷ் தான் தப்பாக பிளேஸ் ஆகிருக்கு. அந்த டேஷ் வர வேண்டிய இடத்துல காலன் தான் வரணும். ஸோ இங்கே ராங்லி பிளேஸ்டு பஞ்சுவேஷன் என்ன அப்படின்னா அந்த டேஷ்.
அடுத்ததும் இதே டைப் ஆஃப் வந்து ஃபைண்ட் தி எரரில் ரெண்டாவது மூணாவது கொஷின் ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துருவோம். வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம்? ஸோ இது என்னது முதல் வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் அப்படின்னா இது ஒரு கொஷின், ஓகேவா? விச் பஞ்சுவேஷன் மார்க் இஸ் டு பி யூஸ்ட் அட் தி பிளேஸ் ஆஃப் ஃபுல் ஸ்டாப். ஸோ ஆனால் இங்கே ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, இதுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வரணுமா அப்படின்னா அது தப்பு, ஓகேவா? வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் அப்படின்றது என்னது கொஷின், எங்கேருந்து வரீங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க, ஓகேவா? இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா அது கொஷினுக்கு பின்னாடி ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. அந்த கொஷினுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், கொஷின் மார்க் தான் பிளேஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்புக்கு பதில் என்ன வரணும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் டி கொஷின் மார்க் தான் வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் கொஷின், தி கண்ட்ரீஸ் லைக் பெரு, சிலி, அர்ஜென்டினா, கொலம்பியா, வெனிசுலா ஆர் கால் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். விச் பஞ்சுவேஷன் மார்க் இஸ் ராங்லி யூஸ்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை நம்ம ஃபுல்லாகவே படிப்போம். தி கண்ட்ரீஸ் லைக் பெரு, சிலி, அர்ஜென்டினா, கொலம்பியா, வெனிசுலா ஆர் கால் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஸோ சென்டென்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சென்டென்ஸோட எண்ணில் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டாப்பில் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கண்ட்ரீஸ் லைக் அப்படின்ற பொழுது எக்கச்சக்க கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. பெரு, சிலி, அர்ஜென்டினா, கொலம்பியா, வெனிசுலா, இது எல்லாமே என்னது லிஸ்ட்டு, ஓகேவா? அந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருக்கும் கண்ட்ரியோடைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்னா நம்ம என்ன பிளேஸ் பண்ணணும், கமா தான் பிளேஸ் பண்ணணும். ஆனால் இங்கே அதுக்கு பதில் டேஷ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. விச் பஞ்சுவேஷன் இஸ் ராங்லி யூஸ்டுனா டேஷ் தான் இங்கே தப்பாக பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ கொஷினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா சில கொஷினில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பதில் என்ன வரணும்னு கேட்பாங்க. ரெண்டாவது கொஷின் ஃபுல் ஸ்டாப்புக்கு பதில் என்ன வரணும்னு கேட்டதுனால நம்ம கொஷின் மார்க் வந்து சூஸ் பண்ணணும். ஆனால் இந்த தேர்ட் கொஷினில் எந்த பஞ்சுவேஷன் மார்க் ராங்லி யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, டேஷுக்கு பதில் கமா தான் வரணும். ஆனால் இங்கே டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எது தப்புன்னு கேட்டதுனால நம்ம டேஷ்ன்னு இருக்கும் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் டேஷ் கொடுத்துட்டாங்க, கமா தான் கரெக்டாக வரணும்னு கமாவெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. கொஷினை ஃபஸ்ட்டு ஒழுங்காக படிங்க. இங்கே எந்த தேர்ட் கொஷினில் விச் பஞ்சுவேஷன் மார்க் இஸ் ராங்லி யூஸ்டு, எதை தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது டேஷ்ன்றது தான் தப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. கமாக்கு பதில் டேஷ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே எது தப்பாக இருக்குன்னா டேஷ் அப்படின்ற அந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ் தான் தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் தி எரர் கொஷின்லாம் ஃபுல்லாக அந்த சென்டென்ஸை படிங்க. அதுக்கப்புறம் தப்பான பஞ்சுவேஷன் மார்க் என்னன்னு கேட்டாங்கன்னா அங்கே எது தப்பாக இருக்கோ அதை ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுங்கள். சில நேரங்களில் இந்த தப்புக்கு பதில் எது சரியான பஞ்சுவேஷன் மார்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் நீங்கள் கரெக்டான பஞ்சுவேஷன் மார்க் எது வரணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் டைப் 2 ஃபைண்ட் தி எரர் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணி எழுதுறதுனால ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கொஷின் கேட்கும்பொழுது இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த பேட்டர்னெல்லாம் நான் ப்ராக்டிஸ் கொஷின் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது தேர்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ டைப் 3 யூஸ் தி ரைட் பஞ்சுவேஷன் மார்க். ஸோ இந்த இடத்துல சென்டென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருவாங்க. நாம் தான் சென்டென்ஸை படிச்சுட்டு என்ன பஞ்சுவேஷன் மார்க் வரணும்னு சூஸ் பண்ணுவோம். இதுதான் டைப் 3 அதாவது இதுதான் டைப் 3 கொஷின், ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தது டெஃபினேஷன் கொடுத்துட்டு என்ன பஞ்சுவேஷன் கேட்டாங்க. ஒன்று தப்பான பஞ்சுவேஷன் கொடுத்துட்டு அதில் எது தப்புன்னு கேட்டாலும் சரி, இல்லை தப்பானதை சரியாக மாற்றி எழுதுங்கன்னு சொன்னாலும் சரி, இது டைப் 2ல் போயிடும். இப்போ டைப் 3ல் எந்த பஞ்சுவேஷன் மார்க்குமே உங்களுக்கு சென்டென்ஸில் இருக்காது. பஞ்சுவேஷன் மார்க்கையே நாம் தான் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் டைப் 3. ஸோ இதில் ஒரு 3 ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். அலாஸ் ஹீ இஸ் நோ மோர். முதல் அலாஸ் அப்படின்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தை அப்படின்னா இது எக்ஸ்க்ளமேட்டரி வார்த்தை. வாவ், இந்த அலாஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்க்ளமேட்டரி வந்து வார்த்தைகள். ஸோ இது வந்து நீங்கள் அலாஸ் அப்படின்ற பொழுது ஒரு நெகட்டிவ் எமோஷன், ஐயையோ அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் இங்கிலீஷில் சொல்லும்பொழுது அலாஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன், ஹீ இஸ் நோ மோர், இதுக்கு மேலே ஒரு உயிரோட இல்லை அப்படின்ற பொழுது இது ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன். ஸோ இந்த எமோஷனை சொல்லும்பொழுது நம்ம என்ன பஞ்சுவேஷன் மார்க் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி யூஸ் பண்ணணும். ஸோ அலாஸ் அப்படின்ற வார்த்தை, அலாஸ், வாவ், இட்ஸ் அமேசிங், வாட் அன் அமேசிங் வியூ. ஸோ ஒரு லைனை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு அது மூலயமா பாசிட்டிவாக நெகட்டிவாக ஒரு விஷயம் தெரியுது, பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் கொஷின், ஷீ இஸ் தி ஆத்தர் டேஷ் தி பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஷீ இஸ் தி ஆத்தர். ஸோ அவங்க தான் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தி பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இது அந்த ஆத்தரை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு லைன் இருக்குது, அந்த லைனோடைய அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னா யூஸ் தி ரைட் பஞ்சுவேஷனாக நம்ம டேஷ்னு முன்னாடியே படிச்சிருந்தோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லைனை சொல்லிடுவாங்க, அந்த லைன்லேயே நமக்கு மீனிங் புரிஞ்சிடும். அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டேஷ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஷீ இஸ் தி ஆத்தர். நம்ம முன்னாடியே பார்த்தோம், யூ சால்வ் தி சம்
பிஃபோர் எனி ஒன் எல்ஸ். நீ செம்ம சால்வ் பண்ணிட்ட, ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி சால்வ் பண்ணிட்டேன். அவங்க தான் இந்த புக்கோட ஆத்தர், ஆனால் அவங்க தான் எல்லா நேரத்தையும் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் இருக்கும், செகண்ட் லைன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டேஷ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஏல இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது தேர்டு, ஸ்கை இஸ் ப்ளூ செட் தி சைல்ட் விச் பஞ்சுவேஷன் மார்க் நீட் டு பி யூஸ்ட். முதல்ல இது என்னது? டைரக்ட் சென்டென்ஸ். செட்டு, சே இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலே நீங்கள் செட்டு, சேஸ் இந்த ரெண்டு வார்த்தை வந்துட்டாலே அது டைரக்ட் சென்டென்ஸ், அது டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்சை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? செட்டு, சேஸ் இந்த ரெண்டு வார்த்தை பார்த்துட்டாலே அது வந்து டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் வந்துருச்சுனாலே நமக்கு என்ன பஞ்சுவேஷன் ஞாபகம் வரணும்? கொட்டேஷன் தான் நம்ம ஞாபகம் வரணும். தி ஸ்கை இஸ் ப்ளூ செட் தி சைல்ட் அப்படின்ற பொழுது இந்த இடத்துல எந்த இடத்துல கொட்டேஷன் மார்க் வரணும்? ஸ்கை இஸ் ப்ளூ. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வராங்களோ அதுக்கு மேலே தான் நமக்கு கொட்டேஷன் மார்க் அப்படின்றது இருக்கணும். ஸோ டபுள் கொட்டேஷன் மார்க் தான் நம்ம மேக்ஸிமம் டைரக்ட் சென்டென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தி ஸ்கை இஸ் ப்ளூ செட் தி சைல்ட். இங்கே வர வேண்டிய பஞ்சுவேஷன் மார்க் என்ன அப்படின்னா ஸ்கை இஸ் ப்ளூக்கு மேலே ஆப்ஷன் பி கொட்டேஷன் மார்க் அப்படின்றது தான் வரணும். ஸோ இதுதான் நமக்கு தேர்ட் டைப். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நாமளாக அந்த சென்டென்ஸை படிச்சுட்டு ரைட் பஞ்சுவேஷன் மார்க்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்போ டைப் 1 கொஷின் உங்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம கொஷின் பேப்பர்லேயே அதான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த டெஃபினேஷனை படிச்சுட்டு என்ன பஞ்சுவேஷனை சூஸ் பண்ணிடலாம். இதுவே கொஞ்சம் மீடியம் லெவலாக கொஷின் கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபைண்ட் தி எரர் மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அவங்க ஒரு பஞ்சுவேஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க, அது சரியாக தப்பான்னு நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து மீடியம் லெவல் ஆஃப் கொஷின். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஷின் பிளேஸ் பண்ணணும் இந்த பஞ்சுவேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தா இந்த டைப் 3 அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பிளைண்டாக சென்டென்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த சென்டென்ஸை படித்து அது எக்ஸ்க்ளமேட்ரியா, கொஷினா, இல்லை டேஷா, இல்லை வந்து நம்ம டைரக்ட் ஸ்பீச்சா, ஸோ இதை வந்து நாம்ளே கண்டுபிடிச்சி அதுக்கான பஞ்சுவேஷன் மார்க் எடுக்கிற மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து டிஃபிகல்ட் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இது வரைக்கும் இந்த பஞ்சுவேஷன் மார்க்கில் 3 பாசிபிலிட்டி. ஈஸியாக இருந்த கொஷின் எப்படி இருக்கும், ஸோ மீடியமாக இருந்த கொஷின் எப்படி இருக்கும், ஸோ டிஃபிகல்ட்டாக இருந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த 3 டைப்பே நம்ம பஞ்சுவேஷனில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ பஞ்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பஞ்சுவேஷன் மார்க்ஸை பற்றி தெரிஞ்சாலே போதும். ஸோ பஞ்சுவேஷன் மார்க்ஸ்லேருந்து வர கொஷின்ஸை நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாகவே இதுக்கான அந்த ஆன்சர்ஸ்லாம் சூஸ் பண்ணிடலாம். இதிலிருந்து உங்களுக்கு 1 or 2 கொஷின் கண்டிப்பாக உங்கள் கொஷின் பேப்பரில் வந்து இருக்கும். ஸோ கிராமரில் 25 கொஷின், ஸோ 1 or 2 கொஷின் இந்த பஞ்சுவேஷன் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பாசிபிள். ஸோ இதோட இந்த பஞ்சுவேஷன் அப்படின்ற இந்த டாபிக் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். இந்த டாப்பிக்கோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ வேணுன்றவங்க டெலகிராம் சேனல்லேருந்து நீங்கள் நோட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த பஞ்சுவேஷன் அப்படின்ற டாபிக் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிச்சிட்டோம்.